ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நம்ம இன்றைக்கி பிப்ரவரி 17 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் முதல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இடம் எங்கன்னா மதுரா அப்படிங்கிற இடத்துல தான் அருங்காட்சியகம் அமைக்கப்பட இருக்காங்க. இந்திய அரசமைப்பின் 93வது பிரிவு மக்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இருவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வரையறையை சொல்கிறது தான் 93 ஆர்டிக்கல். மத்திய மாநில உறவுகள் குறித்து தலைமை உயர்நிலை குழு அமைக்கப்பட்டவர் அந்த குழுவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த குழு அமைச்சிருக்காங்கன்னு நீதிபதி குரியன் ஜோசப் அப்படிங்கிறவரோட தலைமையில் தான் இவர் நீதிபதி. அவரை வச்சு தான் தலைமையை இது பண்ணியிருக்காங்க. மின்னணுவியல், ஜவுளி மற்றும் தோல் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, நம்ம தமிழ்நாடு தான். தமிழர் தடம் அப்படிங்கிற வலைத்தளம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்காக தொடங்கினாங்க, யாருக்காக தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா, புலம்பெயர்ந்து தமிழரோட நலனுக்காக தான் இது தொடங்கியிருக்காங்க. இதை நிறைய பயன்பட்டு வராங்க. புதிய மேம்பாலத்துக்கு நேதாஜ் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டுள்ள இடம் எந்த இடத்துல இருக்கிற பாலத்துக்கு பெயர் வைத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மதுரையில் இருக்கிற பாலத்துக்கு தான். 2026-27 ஆண்டுக்கான தமிழக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தங்கம் தென்னரசு அப்படிங்கிறவர் தான் இது பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களால் அந்த அறிக்கையெல்லாம் வெளியிடப்பட்டது 2025-26 ஆண்டில். 2024 ஆண்டிற்கான கலைத்துறை வித்தகர் விருது தேர்வு செய்யப்பட்ட மூத்த திரைப்பட இயக்குனர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா நம்ம நரேந்திர மோடி அவர் தான் தொடங்கி வைத்திருக்காரு. டல்லாஸ் ஓப்பன் டென்னிஸில் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பென்செல்டன் அப்படிங்கிறவர் தான் வென்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.